ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்ட மீல் மேக்கர் மஞ்சூரியனை வீட்ல இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மீல் மேக்கரை சுடுதண்ணில 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு தனியா எடுத்து வச்சுட்டு மீல் மேக்கர்ல உப்பு, செஸ்வான் சாஸ், சோயா சாஸ் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பரட்டி வச்சிருக்கிற மீல் மேக்கரை நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கோங்க. ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இந்த மீல் மேக்கரை அப்படியே டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். பேன்ல ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து பச்சை மிளகாய், உப்பு, பெப்பர் பொடி, டொமேட்டோ சாஸ், செஸ்வான் சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சாஸையும் சேர்த்து 1 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோள மாவை கரைச்சு 1/4 கப் தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்துட்டு வறுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு மல்லித்தலையையும் ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா கூட